வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரே ஒரு ஒப்பந்தத்துல உலக நாடுகளையே அதிர வைத்திருக்கிறாங்க. இந்தியா, ரஷ்யாவோட ராணுவ ஒப்பந்தம் தான். ஏன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதற்கு மேல ஒரு படி மேல உலக நாடுகளே பயப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்கக்கூடியதான் இந்த ராணுவ ஒப்பந்தம். அதே தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். டிராப்ட் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல இந்த நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ராணுவ ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இதுவரைக்கும் இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி ராணுவ தளவாடங்கள்ல பரிமாறிட்டு இருந்தா, ஆனா ராணுவ ஒப்பந்தங்கள் எதிலும் சைன் போடல. ஆனா இப்பொழுதுதான் அது நடந்திருக்கு. நிரட்பாத இந்த ப்ரப்போஸ் 2018லயே வந்தது. ஆனா இருந்தாலும் ரெண்டு நாடுகள் அதுக்கு சைன் ஆகல. இப்பதான் இந்த 2024ல சைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல நட்பு இருக்குது, நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க. ஆனா இதற்கு அப்புறம் அந்த நட்பையும் உறவையும் இன்னொரு படி மேம்படுத்துற மாதிரியும் மெருகேற்றுற மாதிரியும் தான் இந்த சைன் ஆயிருக்கு. என்ன இந்த ராணுவ ஒப்பந்தத்தால் என்ன பயன் அப்படிங்கிற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் 1947 இருந்தே நல்ல நட்பு நாடுகள் தான். அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஆனால் இந்த பாஜக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், ஆக்சுவலி புட்டின் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல இந்த ரெண்டு நாட்டுகளோட ஒப்பந்தங்கள் எல்லா விஷயத்திலும் அதிகமாச்சு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஆக்சுவலி இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு இந்தியாவோட அக்னி ஏவுகணைகளை கொடுத்து உதவுனாங்க. அது மற்ற நாடுகளை இருக்கக்கூடாது, அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரஷ்யா மேல மற்ற நாடுகள்லாம், யுஎஸ் மற்ற நாடுகள் எல்லாமே பொருளாதார தடை இருந்தாலும் இந்தியா அதை மாறி எங்களுடைய நட்பு நாடு அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு உதவுச்சு. எதுக்காக ரஷ்யாவுக்கு உதவுச்சு அப்படின்னா, 1962ல இந்தியா சினோவா போர்ல ரஷ்யா நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1965ல இந்திய பாகிஸ்தான் போர் ஏற்பட்ட போதும் போபாஸ் பீரிங் அப்படிங்கறதுல ரஷ்யா நம்மளுக்கு கொடுத்து மிகப்பெரிய உதவுனாங்க. இன்னொன்னு 1971ல அதே இந்திய பாகிஸ்தான் போருக்கு ரஷ்யா அவங்களோட தளவாடங்களை இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவல்ல கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கைங்கரியமா செய்யணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா பெரிய அளவுல உதவு பண்ணாங்க. ஆனா அதைய அமெரிக்கா எதிர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து ஆயில் பெட்ரோலியத்தை நம்ம நேரடியா அமெரிக்க யுஎஸ் டாலர் பயன்படுத்தாம இந்திய கரன்சிக்கு நம்ம நேரடியா ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு நல்ல அருமையான நட்பு நாடுகள். அதைய இன்னும் மேம்படுத்தணும், எல்லா விஷயத்திலும் மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. ராணுவ தளவாடங்கள் நம்மளது அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களது நம்ம வாங்குறது, மற்றது எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ராணுவ ஒப்பந்தங்கள் சைன் ஆகல. பட் இது 2018லயே இதுக்கு தயாராகி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணி இப்போ 2024ல சைனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க மிக முக்கியமானது. இதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பயன் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட், இந்த ஒப்பந்தத்தினால இந்தியா ரஷ்யா ராணுவங்கள் பயன்படுத்திக்கல. எப்படி ரஷ்யாவுக்கு ஏதாவது ராணுவ உதவி வேணும் அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து நேரடியா வாங்கிக்கலாம். இந்தியாவுக்கு ஏதாவது ராணுவ உதவிகள் வேணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நேரடியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேவி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வான் எல்லைகளோட எல்லைகளை ரஷ்யாவும் இந்தியாவும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நேவி, ஏர்போர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மி, இது எல்லாத்தையுமே இந்தியா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவும் இந்தியாவுக்குள்ள அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது. மூணாவது, சுனாமி, புயல், எதிர்பாராத தாக்குதல்கள் இப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு நாடுகளோட ராணுவத்தை கூட்டா சேர்ந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்துல வரக்கூடிய மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம், உளவு அமைப்புகள். ரஷ்யாவுக்கும் உளவு அமைப்பு இருக்குது, இந்தியாவுக்கும் உளவு அமைப்பு இருக்குது. இந்த உளவு அமைப்புகள் ரெண்டுமே உலக நாடுகள் முழுக்க இருக்கிறாங்க. அப்போ இந்த உளவு அமைப்புகள் ஏதாவது இந்த ரெண்டு நாட்டுக்கு அச்சுறுத்துற மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் கேதர் பண்றாங்க அப்படின்னா உடனே இந்த ரெண்டு நாடுகளும் பகிர்ந்துக்குவாங்க. இந்தியா கண்டுபிடிச்சா அதை ரஷ்யா கொடுப்பாங்க. ரஷ்யா இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு இப்படி இருக்குது, இந்த நாட்டுல இருந்து பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சா உடனே இந்தியா கூட.
இந்த ஒரு மிக முக்கியமான உளவு அமைப்புகளை ரெண்டு பேருமே பரஸ்பரமா பரிமாறிக்கலாம் அப்படிங்கிறது 4வது. 5வது வந்து இந்தியாவோட நட்பு நாடுகளும் ரஷ்யாவுக்கு நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இனி இந்தியாவுக்கும், இந்தியாவோட நட்பு நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கும் நட்பு நாடுகளா மாறும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். பட் ஏன் இவ்வளவு நாட்களா 5-6 வருஷமா 2018லயே ப்ரப்போஸ் பண்ணாலும் ஏன் இந்த 2024 வரைக்கும் இந்த 2 நாடுமே டைம் எடுத்துச்சு அப்படின்னா, ரஷ்யாவுல இப்படி ராணுவ ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்தியாவும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நாடோட ஒப்பந்தம் பண்ணிக்குது. பாத்தீங்கன்னா யுஎஸ் கூட 2016ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கூட, ஆஸ்திரேலியா கூட 2020ல, ஜப்பான் 2020, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா கூட 2019, சிங்கப்பூர் கூட 2017, இப்போ ரஷ்யாவுக்கு கூட 2024ல ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்திட்டு. அப்போ இதுல எந்த விதமான விதிமுறைகள் இல்லாம ஓப்பனா இருக்குமே 2 நாடுகள், எது ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி, ராணுவத்திலையும் அவங்க தயாரிக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயமா 2 நாடுகளும் கூட்டு பயிற்சிகள் அதிகமா நடக்குங்க. அதனால உலக நாடுகள் வந்து மிக முக்கியமா பயப்படுற காரணமே, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ராணுவ பலம் உள்ள நாடு, இந்தியா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த 2 நாடுகள் கை கோத்துச்சு அப்படின்னா கை கோத்தாச்சுங்க. அதனால உலக நாடுகள் இனி எல்லாமே ரஷ்யா மேல கை வைக்கிறதுக்கும் சரி, இந்தியா மேல கை வைக்கிறதுக்கும் சரி பயப்படும் அப்படிங்கிறது தான் இது மிக மிக முக்கியமான விஷயம். ஜெய்ஹிந்த். இது நம்ம நாட்டுக்கு ராணுவ பாதுகாப்பு, நாட்டுக்கு பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு படிக்கல், ஒரு மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவு பத்திய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.